அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் சமைக்கவிருப்பது என்ன சமைக்கவிருக்கிறேன்னா பலகாரம் செய்யவிருக்கிறேன். இந்த 2 வாழைப்பழத்தை பயன்படுத்தி இன்று நான் இப்போது இந்த சமையல் பலகாரம் செய்கிறேன். இந்த சமையல் வந்து இந்த வாழைப்பழம் பயன்படுத்தி இந்த கோதுமை மாவு, சீனி, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது உப்பு கொஞ்சமாக போட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து எல்லாம் பிசைஞ்சி இதில் எல்லாத்தையும் அந்த வாழைப்பழத்தெல்லாம் நசுக்கி இப்போ இதெல்லாம் நான் கலந்து மிக்ஸ் பண்ணி இப்போ நான் காட்டின சாமான்லாம் சீனி இங்கே இருக்குது. அது கொஞ்சம் ஒரு டீஸ்பூனு தான் போடுவேன். ஒரு டேபிள் ஸ்பூன், 3/4 டேபிள் ஸ்பூன் போடுவேன். இங்கே கோதுமை மாவு இருக்குது. ஓகே, தேவையான அளவு போட்டுக்குவேன். ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழம் இது வந்து நான் உரிச்சிட்டு இதில் போட்டுடுறேன். ஒரு 2 பழம் தான். இது வந்து ஸ்வீட் பனானா ஃப்ரீட்டர் ரெசிபின்னுவாங்க தமிழில். வாழைப்பழம் பலகாரம் இதை பாருங்க இருக்குது 2. ஓகே, 2 பழம் இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாம் இப்படி நசுக்கி இப்போது ஓகே இப்போது நான் இப்போது இந்த கப் இருக்குதுல்ல, இந்த ஒரு பவுலில் வந்து முதல்ல நான் ஒரு பவுல் கப்பு போட்டுக்கிறேன். ஓகே, மாவு இது வந்து கோதுமை மாவு. ஓகே, இது வந்து முதல்ல நான் ஒரு கப்பு போட்டுக்கிறேன் கோதுமை மாவு. பிறகு வந்து இன்னொரு கப்பும் போடுறேன். ஸோ இப்போ பழம் 2 இருக்குது. மாவு பத்தான் போயிடும். மாவு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு கப் இருக்குது. இது பவுலு, கப் இல்லை பவுலு. கப்பெல்லாம் இருந்துச்சு முந்தி உள்ளது, அதெல்லாம் வந்து பழசாயிடுச்சு. 3 வருஷத்துக்கு முன்னே நான் சமைக்க தொடங்கினதும் அதெல்லாம் பழசாயிடுச்சு. பழசாக உள்ளதெல்லாம் கலர் மங்கி போனது வேண்டாம், நான் புதுசாக திரும்ப வாங்கணும். யூடியூப்காரங்க தான் எனக்கு செலரியே கொடுக்க மாட்டாங்களே, 3 வருஷம் ஆச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? தெரிந்து கொள்வோம் சேனல் இப்போ மாற்றிருக்கேன், ஜெயலலிதா ரெசிபி சேனலை. அதுலேயும் வந்து எங்கள் வியூ ரொம்ப போகுது. எனக்கு என்னான்னு தெரில. என் சேனல் வந்து இன்னும் மோனிடைசேஷன் ஆகாமல் கிடக்குது. ஓகே, பரவாயில்ல, ஏன் அதிர்ஷ்டம் அப்படி. நான் இப்போ ஃப்ரீயாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சேனல் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வியூ போக மாட்டுது. சில வீடியோ தான் கொண்டு போய் எல்லாத்திட்டையும் காட்டுறாங்க. இந்தியாவில் கூட காட்டுறதில்ல, ஆள் பார்க்க மாட்டுது. என்ன பிரச்சனைன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரியுது என்ன பிரச்சனைன்னு இல்லை, எனக்கு தெரியுது, மனசுக்கு தெரியுது ஏன் அவங்க காட்டுறதில்ல. அந்த வீடியோலாம் ஏன் கொண்டு எல்லாத்திட்டையும் காட்டுறதில்லன்னு தெரியுது. இதெல்லாம் வந்து எதுக்குன்னு சொல்லிக்கிட்டு யூடியூப் வந்து யூஎஸ்ஏக்காரங்களோட இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேணால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும் இதில். இப்போ நான் வந்து பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஓகே, இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கேமரா, இது புது ஃபோனு. ஓகே, சும்மா கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நானும் வயசான காலத்தில் நானும் வந்து வீடியோ 3 வருஷமாக போட்டு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு எல்லாம் உழைக்கிறேன் யூடியூப்புக்காக. ஆனால் ஏன்னு தெரில, யூடியூப்பு இப்படி பண்ணுறாங்க. ஸோ நான் புது சேனல் தொடங்கியாச்சு. புது சேனலு ஜெயலலிதா கிச்சன் தமிழ். இதுதான் இப்போ உள்ள சேனலு. ஸோ இதையாவது பாருங்களேன், வெளிச்சம் இருக்கா என்னன்னு தெரில, கேமராவில் என்ன தெரில, புது ஃபோனு. ஸோ இதுக்கு முன்னே நான் இந்த ஃபோனில் வீடியோ எடுத்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஓகே,
இப்போ சீனி கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். சீனி குலப்பராயின்னுவாங்க, கஸ்டர்ட்னு இருக்குது. இது வந்து பிஸ்கட் செய்யலாம், அதுக்குள்ள சீனி, ஃபைன் சுகரு. ஸோ இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூனு அதோட இந்த பேசிக்கிட்டு இருக்கிறனால எனக்கு வந்து வீடியோ ரொம்ப நீளமாக போயிடும். இன்னும் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன், நான் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, மாவு போதும். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது வந்து உப்பு கேமரா இருட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரில. இருட்டாக இருக்குது போல் இருக்குது. கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போடணும். சரியாது. இதுவும் புதுசாக தான் வாங்கினேன், யூடியூப்புக்கும் வாங்கினேன். இது கொட்ட மாட்டுது உப்பு. இது ஃபுல்லாக இருக்கிறதுனால உப்பு வந்து வரல, கொஞ்சமாக போட்டிருக்கேன். இவ்வளோதான். ஓகே, நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கையில் பண்ணி போகிறேன். ஓகே, இது வீடியோ வந்து அப்படி கேமரா லைட்டு வந்து குறைவாக இருந்தால் இதுதான் மொதல் வீடியோ. இந்த வீடியோ வந்து நான் பிறகு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறப்ப ரொம்ப இருட்டாக இருந்தால் சாரி, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இன்னும் இந்த ஃபோனில் வந்து வீடியோ எடுத்து நான் இன்னும் கற்றுக்கல, எல்லா ஃபோன் மாதிரி தான். ஸோ இருட்டாக இருந்தால் சாரி. இதுக்கு பிறகு உள்ள வீடியோ வந்து நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட் பண்ணி நிப்பாட்டி வைக்கிறேன். ஓகே, இப்போ தண்ணீர் கொஞ்சம் ஊற்றுறேன், தண்ணீர் கொஞ்சமாக ஊற்றுறேன். ஏன்னா தண்ணி இல்லை, இதில் உள்ளுக்கெல்லாம் ட்ராயாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பலகாரம் சுட்டு. ஸோ இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிணையணும், அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நல்லா மாவெல்லாம் வந்து இலகுவாக வரும், அப்போ தான் பொரிக்க முடியும். இந்த மாவு பத்தாது, இந்த தண்ணி பத்தாது. மாவு ஓகே நினைக்கிறேன், தண்ணி பத்தாது. கொஞ்சம் ஊற்றி நான் பிணையிறேனே. நல்ல வீடியோலாம் நான் வந்து பேசுகிற வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். அதை கூட கொண்டு போய் காட்ட மாட்டுறாங்க. ஒரு ஆள் 2 ஆள் ஒரு 5-6 ஆள் அதோடு நிப்பாட்டிடுறாங்க யூடியூப் USA டீமு. ஏன் இப்படி பண்ணுறாங்க? பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். USA யூடியூப் டீமை பற்றி பண்ணுறது சரியில்லை. கஷ்டப்பட்டு வீடியோ 3 வருஷமாக எடுத்தவளுக்கு தானே தெரியும். சமையல் வீடியோவிலேருந்து மொதல் சேனலு இப்போ பேசுகிற சேனலுக்கு பேசுகிற வீடியோ சேனலில் கொண்டு போயிட்டேன். காரணம் என்ன? கொண்டு போய் இந்த ஆளுங்கிட்ட கொண்டு காட்டினா தானே, ஆளுங்க பார்த்தா தானே வீடியோ வாட்ச் அவர் கூடும். இது அப்படியே கொஞ்ச நேரம் கலரணும். ஓகே, போதும் நினைக்கிறேன், போதும், சரியாக இருக்குது. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, இதுக்கு பிறகு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை பிணைஞ்சிட்டு பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன். நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு, மாவு பிணைஞ்சி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது, ஒரு 15 நிமிஷம் ஆகுது. பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் செஞ்சு இதை பனானா ஸ்வீட் ஃப்ரீட்டரை நான் பொரிக்கிறேன். ஓகே, கண்டினியூ பண்ணுறோம். இப்போ அது மாவு பிணைஞ்சி வச்சது இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை நான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறேன். அப்படியே ஒரு உருண்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே போடுறேன். நான் அதில் எண்ணெயில் மாவு நல்லா புளிச்சிடுச்சு, உப்பிடுச்சு.
ஏன்னா பேக்கிங் சோடா போட்டிருக்குது இல்லை, கையில் எடுத்து நான் போடுறேன், கரண்டியில் போடல. இது அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும், மெதுவாக வைக்கணும். ரொம்ப லோவாக வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமாக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் குறைவாக வைக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் போட்டதுமே கருகிடும், ரொம்ப கருகி போயிடும். ஓகே, இது நல்லா பொசு பொசுன்னு இருக்குது. இப்படி இருக்கட்டும். இது வேகட்டோம்னா 2 பக்கம் திருப்பி விடணும். ரெண்டு பக்கம் கொஞ்சம் நேரம் அப்படியே திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் வேகம் ப்ரௌன் கலராக வரணும். இதை திருப்பி போட்டால் தான் அது வந்து அந்த கலர் வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக வரும். அப்போதான் வெந்துருச்சுன்னு இருக்கும். ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது எண்ணெயில், அது இந்த சூட்டுலேயே எல்லாம் வந்து ரொம்ப கருகிடும். ஓகே, அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த கலரு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். அந்த பலகாரம் ஃப்ரீட்டரு, ஸ்வீட் ஃப்ரீட்டர் பண்ணனா ஸ்வீட்டு ஃப்ரீட்டர் இந்த கலரில் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ இதுக்கு பிறகு இன்னொரு தடவை நான் இதை போட்டு பொரிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நல்லா புசு புசுன்னு உப்பி வந்துடும், ஏன்னா பேக்கிங் சோடா போட்டதுனால. இது டீ டைம் ஸ்நாக் இருக்குதுல்ல, டீ டைமுக்கு இது நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரிய ஆளும் சாப்பிட்லாம், எல்டர் பீப்புளும் சாப்பிட்லாம், சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாம் இதே போட்டு அதை அப்படியே திருப்பி போடணும். கரண்டியில் திருப்புறேன். இது திருப்பி போட்டால் தான் நல்லா வேகும் ரெண்டு பக்கமும். இது ரெண்டாவது தடவை நான் இப்போ போட்டு பொரிக்கிறது. முதல் தடவை வாங்க வச்சுட்டேன், இது இருக்குது. ஓகே, இது இனிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, ஏன்னா சீனி 1 கரண்டி டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். அப்படி இனிப்பு சாப்பிட்றப்ப இனிப்பு குறைவாக இருந்தால் இந்த கஸ்டர்ட் சுகர் இருக்குதுல்ல, பைன் சுகரு, முதல்ல நான் இதில் போட்டு மாவில் போட்டு பிணைஞ்சினேன். இனிப்பு பத்தலைன்னா அதில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அந்த சீனியில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஓகே வெந்துருச்சு, பலகாரம் வந்துருச்சு. ரெண்டாவது தடவை நான் போட்டு பொரிச்சேன்ல, ரெண்டாவது தடவை போட்டு இது வந்து வெந்துருச்சு பதமாக ப்ரௌன் கலரில். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இது வந்து இங்கே பக்கமாக காட்ட முடியல, ஃபோன் வந்து அன்லாச் பண்ண முடியல. இதை பாருங்கள், அப்புறம் நான் பிளேட்டில் வச்சு அப்புறம் நான் சர்வ் பண்ணுறேன், வச்சு நான் காட்டுறேன், அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் சீனியில் தொட்டு சாப்பிடணும். உப்புன்றேன், சாரி, இனிப்பு பத்தலைன்னா. ஓகே, ஹலோ வியூவர்ஸ், இதை பாருங்கள், பலகாரம் நான் செஞ்சிட்டேன், சுட்டாச்சு பலகாரம், வெந்துருச்சு. இந்த பாருங்கள் நல்லா வெந்திருக்குது.
ஓகே. ஸோ இந்த பலகாரம் வந்து வாழைப்பழம் இனிப்பு போண்டா. இந்த பலகாரம் தமிழில் பேர், இங்கிலீஷில் ஸ்வீட் பனானா ஃப்ரீட்டர்னுவாங்க. ஆனால் நான் சீனி கொஞ்சம் குறைவாக போட்டிருக்கேன், கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதனால் இது சுட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து நான் இப்போ சீனி கொஞ்சம் போடுறேன். இது வந்து இந்த பெரிய பெரிய சீனி வந்து கொஞ்சம் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும்ல, டீ காஃபிக்கெலாம் கலக்கிறது, அது போடாமல் இந்த மாதிரி கஸ்டர்ட் சுகரு, ஃபைன் சுகரு, இது வந்து பிஸ்கட் செய்கிறதுக்கு உள்ளது, கேக்கும் போடலாம். ஸோ இந்த மாதிரி சீனி போட்டால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம பாருங்க இப்படி தொட்டு இந்த சீனியில் இந்த சீனி வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து தொட்டு சாப்பிடலாம். ஓகே. சீனி வேண்டான்னு நினச்சா, சீனியில் தொட்டு இது சாப்பிட வேண்டான்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும், சீனி கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட போட்டு எல்லோரும் செய்கிற மாதிரி பனானா ஃப்ரீட்டர், வாழைப்பழ போண்டா சீனி போட்டு கொஞ்சம் கூட போட்டு செஞ்சுக்கலாம். அதோடு வந்து இந்த மாதிரி சீனி கொஞ்சமாக போட்டோம் நம்ம வந்து சுடலாம். பலகாரம் வாழைப்பழம் போண்டா சீனி குறைவாக போட்டு சுட்டால் நம்ம வந்து இது இப்படியே சாப்பிடலாம். ஆனால் இதில் டீ காஃபி கலக்கி, ஈவினிங்கு டீ டைமுக்கு டீ காஃபி கலக்கி, அதில் வந்து டீ காஃபி குடிச்சுக்கிட்டு, இது இனிப்பு குறைவாக இருக்குது அந்த போண்டா, டீ காஃபி குடிச்சுக்கிட்டு இந்த பலகாரத்தை சும்மா சாப்பிட்லாம். ஏன்னா டீ காஃபி மெல்லோலாம் நம்ம கலக்கிறோம், மெல்லோலாம் அதில் இனிப்பு இருக்குது இல்லை, கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்ல, அந்த இனிப்பு தண்ணியோட ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்குதுல்ல, அதோட இது கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டா இனிப்பு வந்து நம்மளுக்கு வந்து அந்த டீ காஃபியில் உள்ளது வந்து நம்ம நாக்கு டேஸ்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், சாப்பிட்லாம். அப்படி வந்து இது சீனி வந்து போட்டு சுடணுன்னா இது சீனி போட்டு நீங்கள் சுட்டுக்கலாம். ஓகே. இவ்வளோ தான் இதில் தான் நான் சாப்பிட போகிறேன். இப்போ இந்த சீனியில் கொஞ்சமாக தொட்டு ஓகே, இவ்வளோ தான். அது வாழைப்பழம் போண்டா ரெசிபி இது முடிஞ்சுது. இதோட வாழைப்பழம் போண்டா ரெசிபி இதோட முடிஞ்சுது. ஓகே, நாங்கள் வச்சுட்டேன் பாருங்கள். ஓகே, இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கேர்ஸ். அனைவருக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு. ஓகே, இவ்வளோ தான். ஓகே, என்னோடய ரெசிபி முடிஞ்சது. தேங்க்ஸ் எல்லாம். ஓகே, பாய்.